ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த எபிசோடில் இருக்கிற சில விஷயங்களை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 11. அல்டிமேட்டியா கூட ஃபைட் பண்ண அதே டே ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. நார்மல் ஹீட்ல நம்ம ஹீரோ அவனோட சில்வரினை செலுத்துறான். அதை வச்சு அந்த பிரின்சஸோட ஸ்வாடையை கட் பண்ண முடியறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. ஒரு வெப்பனை யூஸ் பண்ண அதோட சில்வரின் கம்மியாயிட்டு போகும். பட் இந்த ஸ்வாட் குவாலிட்டி அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது சில்வரின் கம்மியாகிறத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா, ஏன்னா இது நான் உருவாக்குனதாச்சு, ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு லியா சொல்றா. அட்லீஸ்ட் இப்போ அவங்க கிட்ட நார்மலா பேசுற லெவலுக்காச்சும் இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு ஐசக் பாக்குறான். செய்யற ஸ்வாடும் உன்னோட சில்வரினும் கம்பைன் ஆகுறதுனால இந்த டபுள் மீனிங்ல எல்லாம் நான் எதுவும் எடுத்துக்கிடல சரியா அப்படின்னு பா சொல்றா. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா வெப்பன்ஸையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து சில்வரினை வச்சு இன்ஃபியூஸ் பண்ணவா சொல்றா. எல்லா சோல்ஜர்ஸும் இப்போ நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்றாங்க. ஃபைட் பண்ணும்போதே அவங்க வெப்பன்ஸையும் நம்ம ஹீரோ இன்ஃபியூஸ் பண்ணிருந்தான். விட மாட்டோம்டா, எத்தனை பேர் அட்டாக் பண்ண வந்தாலும் ஈஸியா நம்ம ஹீரோ அவங்களை தோக்கடிச்சு அவங்க ஸ்வாட்ஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்றான். அவனோட சில்வரின்ல பாதியா உனக்கு வச்சுக்கோ, பேலன்ஸ் இருக்கிற சில்வரின் மட்டும் மத்தவங்களுக்கு இன்ஃபியூஸ் பண்ணு. அண்ட் அடுத்து வரப்போற ஃபைட்ல நீ உன்னோட சில்வரின் பேட்டில் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்லியிருப்பான். என் பாடியால மூவ் பண்ண முடியும், நான் அவனா அவ்வளவு வீக் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்த உடனே பிரின்சஸ் மனசை கவர்ந்துட்டா அப்படிங்கிறதுலேயே பாதி பேருக்கு டென்ஷன் ஆகுது. ஸ்வாட் மாஸ்டருக்கு ஆர்மியை இவன் ஈஸியா தோக்கடிச்சிட்டான்னு இன்னொரு பாதி பேர் கடுப்புல இருக்காங்க. இவங்களை நான் என்ன பண்ணுன்னு எல்லாரும் நம்மள இவ்வளவு கோபத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் எதுவும் புரியல. செகண்ட் கமாண்டர் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு ஷின் எல்லாரும் சேர பண்றாங்க. நான் மத்தவங்க முறை கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஷின் வந்துட்டு ஒரே செகண்ட்ல அவனும் தோத்து போயிருந்தான். உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், அவன் கூட ஃபைட் பண்ணும்போதே என்னால வெப்பனை இன்ஃபியூஸ் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்றான். அழுதுகிட்டே ஷின் அங்க இருந்து ஓடி இருந்தான். அவனை ரெஸ்ட் எடுக்க விடாதீங்க, டக்குனு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ ஷின்னு கார்மும் சேர்ந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களே? பாருங்க, நானும் என் வெப்பனை இன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு கிறிஸ்டோபர் சொல்லவும் அவன்கிட்ட தோத்துட்டு வந்து நின்னுட்டு பெருமையா பேசுறியா அப்படின்னு சொல்லி ஷின் கேட்கறான். அவனும் நம்ம கமாண்டர் மாதிரியே இவ்வளவு சின்ன வயசுல எபிலிட்டிஸை வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். அதை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லவும் அது ஒன்றும் அவன் நேச்சுரல் எபிலிட்டி இல்ல. அவன் ஒன்றும் கமாண்டர் மாதிரி பிறக்கும் போதே பவர் சோடெல்லாம் பிறக்கல. அவன் கூட நான் கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணதுலேயே தெரிஞ்சது. அவன் பல டெக்கேட்ஸ்க்கு ட்ரைனிங் எடுத்து தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான்னு சொல்லவும், இன்னும் அவன் ரொம்ப வயசானவன் இளமையா தெரியறான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கவும், அது எனக்கு தெரியல, பட் என் லைஃப் ஃபுல்லா நான் ட்ரைனிங் எடுத்ததை வச்சு சொல்றேன். என் ஏஜுக்கு என்னால எதுவும் பண்ண முடியலன்னு தான் வருத்தமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு தான் வருத்தப்படுறீங்களான்னு கிறிஸ்டோபர் கேட்டா. பிரின்சஸ்கோ இப்போ அவனுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழுறாரு. நான் இதோட நிக்க போறதில்ல, திரும்பவும் அவனை போய் எத்தனை தடவை தோத்தாலும் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஷின் கிளம்புறான். சில்வர் வேர் பிரின்சஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த ட்வின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஏழாவது தடவையா ஷின் நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ணி தோத்துட்டான். எனக்கு அந்த பிரின்சஸை பத்தி எதுவும் தெரியாது, ஸோ நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களை ரொம்பவே ஹார்ட் ஹேண்ட்ஸமா நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா நான் மூஞ்சி ஃபுல்லா பேண்டேஜ் போட்டிருக்கேன், அவங்க என் ஃபேஸை கூட பார்த்ததில்ல. ஒருவேளை நான் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு அவங்க திங்க் பண்ணி இந்த பேண்டேஜை கழட்டும் போது நான் கேவலமா இருக்கிறங்கிற உண்மை தெரிஞ்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன்னை பத்தி நீயே தாழ்த்தி பேசும்போது மட்டும்தான் நல்லா பேசுற அப்படின்னு இந்த ட்வின்ஸ் சொல்றாங்க. நாங்க இந்த கன்ஸை தான் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு இதை இன்ஃபியூஸ் பண்ணி கொடுன்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க எல்லாம் லியோவோடவும் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கும் போது என்ன டேஸ்ட் தானே ஸ்மெல் வருது அப்படின்னு ஸ்லைம் வழியா வரவும், இது என்னது பார்க்க கியூட்டா இருக்கேன்னு அந்த பொண்ணுங்க கேட்கவும், இதுதான் மிஸ்டர் ஸ்லைம் நம்ம ஹீரோ சொல்றாரு. மிஸ்டர் ஸ்லைம் நாங்க பார்த்ததில்லன்னு சொல்லவும், ஏய் ஸ்டூபிட் ஹியூமன்ஸ், உங்களை பார்த்தா டிராகன்ஸ் மாதிரி தெரியுது, பல்லு பார்க்க டிராகன் மாதிரி காமெடியா வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும், போச்சு அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். நான் டிராகன் தான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம் சொல்லவும், எங்ககிட்ட டிராகன் மீட் இருக்குன்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அது டேஸ்டா இருக்குமா, நிறைய இருக்கா அப்படின்னு ஸ்லைம் கேட்டுட்டே அவங்க கூட போகுது. எங்க இருக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்லைம் கேட்கவும், சின்ன வயசுல இருந்து நாங்க பார்க்க டிராகன்ஸ் மாதிரி தெரியறதுனால சர்க்கஸ்ல வச்சு எங்களை ஷோ தான் காமிப்பாங்க. எங்களுக்கு எமோஷன்ஸ் பெருசா கிடையாதுங்கிறதுனால வயசுல இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பார்த்தா நாங்க இமிடேட் பண்ணுவோம். நீ எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் கோவப்படலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் உன்னை கொல்ல போறதில்ல, கவலைப்படாத. எங்க வயசுல இருக்கிற பசங்க பண்ற மாதிரியே உன் பேக்ல நாங்கள் வெடியை சொருவி என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹியூமன்ஸ்லயுமே சில பேரால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். அதுல ஒருத்தன் தான் ஃபோ. மேஜிக் அப்படிங்கறத எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை சொன்னா என்னால அந்த நெருப்பை கிரியேட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஏரோட ஃப்ளோவை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். நான் கையை அந்த மாதிரி பண்ணாலும் அதே ஃபயரை என்னால கிரியேட் பண்ண முடியும். இந்த மேஜிக்கை ஆக்டிவேட் பண்றதுக்கு நிறையவே மெத்தட்ஸ் இருக்கு. இந்த சுப்பீரியர் டிராகன்ஸோட பிளட்லயே மேஜிக் ஃப்ளோ வந்து மேஜிக்கை சேஞ்ச் பண்றதுனால சுப்பீரியர் டிராகன்ஸ்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணாலே போதும், அவங்களால மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த டிராகன்ஸோட பிளட் போகிற அந்த ஃப்ளோ தான் மேஜிக்கை சேஞ்ச் பண்ணுதுன்னா அதை நாங்கள் ஸ்டடி பண்ணா எங்களால் ஹையர் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஃபோவா அவன் டீமோ டெலிபோர்டேஷன் சர்க்கிளை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த சர்க்கிளை பெர்ஃபெக்டா இவங்க கிரியேட் பண்ண முடியல. 15 இன்ஃபீரியர் டிராகன் மேஜிக் யூஸ் பண்ணாதான் ஒரு பர்சனையும் இவங்களால டெலிபோர்ட் பண்ண முடியும். இவங்க கிட்ட 1800 பீப்புள் இருக்காங்க, அதுக்கு நிறைய டிராகன்ஸ் தேவைப்படும். இந்த இடத்துல இதை எரேஸ் பண்ணி பார்ப்போம், அதை அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோவோட ஆளுங்க எல்லாத்தையும் தப்பா தான் பண்றாங்க. இந்த முட்டாளுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவோம், சம நான் ஒருத்த மட்டும் டெலிபோர்ட் ஆகி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் நினைக்கிறேன். ஏதாச்சும் சொன்னீங்களான்னு கேட்கவும், ஒன்னும் இல்லைன்னு ஃபோ சொன்னா, ஓ இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு கிரிம்சன் அங்க வந்திருந்தான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபோ கேட்கவும், இந்த மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ண உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிரிம்சன் சொல்றான். இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போகுது. உன்னோட கவலைகளை நான் குணப்படுத்துறேன் அப்படிதான் அன்னைக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஒரு காலத்துல நம்மளும் ஹியூமன்ஸா இருந்து மிலிட்டரியில ஃபைட் பண்ணியிருக்கோம். என்ன இப்போ டிராகன்ஸ்க்காக ஃபைட் பண்றோம். டிராகன் மோனார்க் என்ன சொன்னாலும் அதை செய்யணுங்கிற விஷயம் நம்ம மனசுல தோணுது. அண்ட் ஈவன் அதை நினைச்சு நான் கவலையோ படலாம். என்னோட
டாரா டியர் அப்படிதானே அப்படின்னு 6th சீட் கேட்கவும், என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னு 5th சீட் சொல்றான். நீ என்னோட ஒரு காம்ரேட், நான் உனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் பண்றேன், என்ன ஆனாலும் சரி நம்ம எப்பவும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு 5th சீட் சொல்லியிருப்பான். அந்த அல்டசாராவும் டாராவும் தான் எவால்வ் ஆகி இப்ப வேற ஷேப்ல இருக்காங்க. சரி நம்ம பிளான் படி அந்த பிரின்சஸையும் அந்த ரீப்பரோட ஆளுங்களையும் கொல்லணும் அப்படின்னு அல்டசாரா சொல்லவும், அந்த ரீப்பரை ஏன்ட்ட விட்டுற அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வால்டேகாமேவி சொல்றான். நீ இல்லாத நேரமா பார்த்தா டியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, நீ டியா கூட ப்ரொடெக்ஷனா அவ கூடவே இரு. டியாவால டைம் மேஜிக்க வர கண்ட்ரோல் பண்ண முடியல, ஈவன் அவளை ஒரு தடவை கொன்னுட்டாலும் அவ்வளவுதான் கேம் முடிஞ்சுது அப்படின்னு 6th சீட் சொல்லவும், வாய மூடுறா, டியா தான் அவங்கள கொல்ல சொல்லி என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லவும், அவங்கள கொல்ல சொன்னாங்களா நீ திரும்பி பார்த்தா அது நான் ஏதோ யோசிக்காம சொல்லிட்டேன் அப்படின்னு டியா சொல்றா. பெட்ல நமக்குள்ள நடந்ததை மறந்துட்டியா, இப்படி பேச்ச மாறியா அப்படின்னு அவன் கேட்கவும், அது அப்ப நான் தெளிவான மைண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பெட்ல உங்களுக்குள்ள என்னடா நடந்தது அப்படின்னு 6th சீட் யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம எதிரியை தேடி நம்ம போக தேவையில்ல அப்படின்னு நெபுலம் சொல்றான். ஏன்னா எதிரி பேசினதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டியாவை கொல்றதுக்கு அவன் திரும்பவும் இங்க வருவான். அந்த டைம்ல லேடி அல்டிமேட்டியாவை கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நெபுலம் சொல்றான். நெபுலம் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கான் பாரு, அவனை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி லைட்னிங் கிளாவ் வந்து 6th சீட் திட்டுறான். கடவுளோட பிளானை நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும், இந்த கிங்டம்ல இருக்கிற எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணா அதான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு சொல்லவும், அதை ஈஸியா முடிச்சிடலாம். பட் ஒரு பிரச்சனை, இப்போ பேரியருக்குள்ள எல்லாரும்லாம் வரமாட்டாங்க, சோ எல்லாரையும் நம்ம வழியே இல்லாம கொல்லணும் அப்படிங்கிறது இனிமே கஷ்டமான விஷயம். கேபிட்டல்ல நடந்ததை பார்த்து மக்கள்லாம் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அல்டசரா சொல்லவும், அவங்கள வலிக்கிற மாதிரி எப்படி வேணா கொலை பண்ணுங்க, கடவுள் ஆசையை நிறைவேற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு அல்டிமேட்டியா சொல்றா. 40,000 இன்ஃபீரியர் அண்ட் மீடியல் டிராகன்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்புறோம். நானும் டெராவும் போயிட்டு அந்த சில்வர் வேர் பிரின்சஸ் ஹேண்டில் பண்றோம். எல்டர் நீங்க மத்ததை பாத்துப்பீங்களான்னு சொல்லவும், எல்டரும் சரின்னு சொல்றா. டியாவை அட்டாக் பண்ண அந்த எதிரிங்களையும் நம்ம ட்ராக் பண்ணணும், கண்டிப்பா அவங்க இந்த கண்ட்ரியை விட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அல்டசரா சொல்லவும், ஒருவேளை ரீப்பர் அந்த சில்வர் வேர் பிரின்சஸ் இருக்கிற இடத்துல இருந்தான்னு கேட்கவும், நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீ தான் லைட்னிங் ஸ்பீட்ல அங்க வந்துருவியே அப்படின்னு அல்டசரா சொல்றான். பிளட் லைனோட முக்கியமான மெம்பர்ஸ் யாரும் இப்ப வர சாகல, அந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எல்டர் யோசிக்கிறான். நீ எதுவுமே சொல்லாம நிக்கிறேன் 5th சீட் டெராவை பார்த்து கேட்கவும், பிளட் லைன்ல இருக்கிற எல்லாருமே விங்கடமானோட ஒரு பார்ட் மாதிரி, இங்க இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸ் தான், அவங்களோட முக்கியமான கை கால்கள்லையும் சொல்லலாம். இதுக்கு மேல நம்ம யாரும் இறந்து போக கூடாது, ஸோ யாரும் சாகாதீங்க, அதுதான் அவங்களோட முக்கியமான டியூட்டி அப்படின்னு சொல்லி டெரா சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.